நாம் கூட இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. 6ஆம் வசனத்தை வாசிங்க டீச்சரை. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். அல்லேலூயா. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கி கடவுது என்று சொன்னார். அப்படியே 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் உண்டு பண்ணி. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆகாய பிரிவை நேசித்தாரு, உண்டு பண்ணி என்றார். அல்லேலூயா. அது கடைசி பாருங்க, அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். பின்பு தேவன் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமியிலும் சேர்ந்த சமுத்திரத்தை தேவன் அது நல்லது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நல்லது என்று சொன்னார். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் உண்டாக்கின எல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்களும் உண்மை போல ஆண்டவரை உண்டாக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே கூட தேவனுக்கு சித்தமானவையெல்லாம் உண்டாவதாக, நல்லதாக உண்டாவதாக ஆசி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்லதாமே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு அதில் உண்டாக்குகிற வார்த்தைகள். அல்லேலூயா. உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது தேவன் உண்டாக கடவுள் என்று சொன்னால் அது அப்படியே உண்டாயிற்று. அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்று சொல்கிறார்னா உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க, உண்டாகும். உண்ணுவே இல்லை, உண்டாகும். நம்ம உண்ணுகிறதுலே இருக்காது, உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம எல்லாம் எப்படி என்ன சின்ன கடவுள். அல்லேலூயா. இயேசுநாதர் பெரிய இயேசுநாதர், அவரு நம்ம எல்லாம் சின்ன இயேசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பூனைக்கு பிறந்தது பூனை, சிங்கத்துக்கு பிறந்தது இல்லைங்க எலிக்குட்டி. நாங்கள் இயேசுராஜா பிறந்தாங்கன்னா, ஆனால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், தரித்திரர்கள். நாங்களாம் கவலையோடு இருக்கிறவர்கள், நாங்கள் ஒன்றுக்கு ஆகாதவர்கள், நாங்களாம் குப்பை. அப்படி இயேசுராஜாவுக்கு பிறந்தா என்ன பிள்ளைகள், நம்மலாம் இயேசுராஜாவின் பிள்ளைகள். அவரை போலதானே இருக்கணும். அதே கடவுளுக்கு பிறந்தா கடவுள் போலதான் இருக்கும். யானைக்கு பிறந்தது என்ன, எலிக்கியாகுமா? யானைக்குட்டி தானே, ரொம்ப தானே. அப்ப கடவுளுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். கடவுள் தான் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்மளாம் கடவுளுடைய சாயலால் பிதா குமாரன் 3 பேர் இணைந்து மனிதனை உண்டாக்கினாங்க. அவருடைய ஆவியை கொடுத்தாங்க. சரீரம் தான் மண்ணில் இருந்து வந்தது. அல்லேலூயா. இந்த ஆவி யாரிலிருந்து வந்துச்சு? அவற்றிலிருந்து வந்துச்சு. அதனால தான் அவரை போல திங்க் பண்றோம். அவர் மூச்சு காத்திருந்து நமக்குள்ள வந்தது அவருடைய ஆவி. அதனால தான் நம்ம சொல்றது நடக்கும். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஆண்டு கொள்ளும் சொன்னார். அல்லேலூயா. உண்டாக கடவுள்னு சொன்னா அப்படியே உண்டாகும். அல்லேலூயா. இப்ப நீங்க வீட்டுல போய் ஸ்தோத்திரம், வீட்டுல ஃப்ரிட்ஜில் காய்கறி உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு உண்டாகட்டும், நல்ல சேர் உண்டாகட்டும், நல்ல வாஷிங் மிஷின் உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல எனக்கு இது உண்டாகட்டும். சொல்லுங்க, எனக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும், எனக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க, எனக்குள் சுகம் உண்டாகட்டும், எனக்குள் விடுதலை உண்டாகட்டும். அல்லேலூயா. எனக்குள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எனக்குள் ஜீவன் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படி உண்டாகட்டும், உண்டாகும் உண்டாகும் சொல்லிட்டே இருக்கு. முதல் தேவன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாரு? உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்ப நமக்கு இல்ல, என் நிலைமை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என்னால ஃபுல்லா கஷ்டம், வேதனை, பிரச்சனை, துன்பம், எதுவுமே சரியில்லை. என் வீடு சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, இந்த பூமியே சரியில்லை. இதேதான் அவருக்கு தான்.
ஆண்டவருக்கு அதே சோதனை தான். பாருங்க 2வது வசனத்துல பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அங்கேயும் சாத்தான் பூமி மேலே வந்து கெடுத்து போட்டான். அங்கேயும் ஒழுங்கின்மை, அங்கேயும் வெறுமை. நல்லா இருக்கு கேட்டீங்களா? அவர் படைக்கும் போது எல்லாம் தானா உண்டாயிடுச்சா? சூரியன்லாம் கிடையாது. சூரியனை உண்டாக கடவுள் சொன்னார். வானத்தில் சுடரும் நட்சத்திரம், அது ஒரு பெரிய நட்சத்திரம் சூரியன்கள். அல்லேலூயா. ஏன்னா சூரியனை கூட 100 சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கிற சூரியன் பூமி ஒரு அந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்தது. வியாழன், புளூட்டோ, சந்திரன், நம்ம சொல்றோம்ல, இவெல்லாம் ஒரு சூரிய குடும்பம். 9 கோள்கள் சேர்ந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சூரியனை சுற்றி வருது. அது ஒரு சூரிய குடும்பம் இல்லையா? புளூட்டோ, செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி 100 சூரிய குடும்பங்கள் அங்கங்க இருக்கு சொல்றாங்க. ஒரு வான்வெளியில் அங்கங்க. ஆனா பூமி கிடையாது. பூமியில மனுஷன் வாழ்றான். இந்த மாதிரி கிரகங்கள், குட்டி குட்டி கிரகங்களா இருக்கலாம். அது ஆராய்ச்சி சொல்றாங்க. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த நட்சத்திரம் நம்ம அந்த இரவுல பார்க்கிற நட்சத்திரம், அதுவும் ஒளி வீசு. சரி, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம டாபிக் போவோம். பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுல இந்த வெறுமையில ஒழுங்கின்மையில நமக்கு நல்லது பிறக்கனா தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும். இல்லையா? அசைவாட வேண்டும். கர்த்தருடைய தேவ ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்க குடும்பத்துல சொல்றீங்க, எனக்கு சுகம் உண்டாகணும் சொல்றீங்க, அப்ப சுகம் உண்டாக மாட்டேங்குது. ஏன் கேட்டா உள்ள ஆவியானவர் அசைவாடு. அல்லேலூயா. உள்ள ஒருத்தர் அசைவாடு கடவுள் தான். கடவுளுடைய ஆவியானவர், இப்ப கடவுள் வந்து நேரடியா நமக்கு வர முடியாது. அவருடைய ஆவியானவரை அனுப்புகிறார். ஆவியானவர் உள்ள வந்து நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். இப்ப நம்ம வார்த்தை சொல்லும் போது ஆவியானவர் உள்ளே எடுத்துக்கொள்றார். உள்ளே ஒருவர் எடுத்துக்கிறார், கப்பல் பிடிச்சுக்கிறார். இப்ப கரண்ட் வருது, சுவிட்ச போடணும்னா கரண்ட் பாயுது, உடனே எல்லாமே என்ன செய்ய எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிக்குது இல்லையா? காயில் மற்ற காரியங்கள்லாம் பேட்டரி எல்லாம் எடுத்து சுத்த ஆரம்பிக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போலதான் நீங்க பேசும் பொழுது உள்ள இருக்கிற ஆவியானவர் அதை எடுத்துக் கொள்கிறார். எடுத்து நம்முடைய ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்றார். நம்முடைய ஆவியோட கனெக்ட் பண்ணி அது என்ன செய்யறாரு? இப்ப ஹார்ட்ல சுகமா ஹார்ட் கிளம்புறாரு, கால்ல சுகமா காலுக்கு அனுப்புறோம். செய்தி கால் நரம்பு நல்ல பலன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த உறுப்புகள் பலவீனமா இருக்குதோ அதனால உள்ள செல்களினால் நம்ம உடம்பை ஆண்டவர் சிருஷ்டிச்சிருக்காரு இல்லையா? இந்த செல்லுக்கு தகவல் கொடுக்கப்படி சுகமாகுது. உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகள் உள்ள இருக்குது. அதே போல நோயை உண்டு பண்ணுகிற சக்திகளும் உள்ள இருக்குது இல்லையா? அதை போய் என்ன நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிச்சு அந்த நோயை காலிக்கணும் இல்லையா? அந்த நோயினுடைய கிருமிகள் அதிகமாக பரவிடுச்சுன்னா நமக்கு தொத்துவாரி நோய் மாதிரி வந்துருச்சு. இதை ஒரு நோய் வருது. அதே நேரத்தில் அதுக்குரிய அந்த செல், எந்த பாக்டீரியா நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதோ அந்த பாக்டீரியாவை அடையக்கூடியதான செல்கள் உற்பத்தியாகி அதை காலி பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நான் பேசணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப கண்ணோடிக்கு வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம போறோம், ஒருத்தர் கண்ணோடிட்டு இருக்காரு, அன்றே ஒரு வயிற்றுல சுகமாக நான் ஜெபம் பண்றேன். அப்ப வைவர் ஒருத்தர் என்ன பாஸ்டர் கண்ணுக்கு ஜெபம் பண்ணணும்னா வயிற்றுக்கு ஜெபம் பண்றீங்க, வயிற்றுக்கு ஜெபம் பண்ண சொன்னா கண்ணுக்கு ஜெபம் பண்றீங்க அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? இப்ப ஆவியானவர் நம்ம இப்ப உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் நமக்கு குழு கொடுப்பார். அவனே இந்த கண்ணுக்காக ஜெபம் பண்ணப்போ உனக்கு கண்ணுல ஜெபம் பண்ண, உனக்கு இதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆவியானவருடைய அசைபாடுதலுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. இப்ப நீங்க இயேசு சொன்னா மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் யாரு கேட்டோம்னா பிதாவின் ஆவியானவர் அவர் தான், கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவரை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆவியானவர் ஒரு ஸ்பிரிட், ஆவியானவர் நமக்குள்ள வந்து அப்படியே தங்கியிருக்கிறாரு. அதோடு நம்ம வார்த்தையை பேசுகிறோம். அல்லேலூயா. இப்ப பெந்தேகோஸ்தே நாளில் சீடர்கள் என்ன செய்தாங்க? இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க. திரும்பவும் கூடி வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போவேன், ஆவியானவர் வருவாரு, அப்போ நீங்க பலன் அடைவீங்க சொன்னாரு. நீங்க சீராயிருவீங்க, இன்னும் சீராயிருவீங்க, இன்னும் பலன் ஆயிருவீங்க சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த ஆவியானவரை அனுப்பின பொழுது பேதுருக்குள்ள அந்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பேதுரு தைரியமா பிரசங்கம் பண்றார். நீங்கள் கொலை செய்த இயேசுவே கிறிஸ்து, அவரே ஆண்டவர் என்று தைரிய பிரசங்கம் பண்றாரு. அந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா.
அதே பேதுரு நடந்து போறாரு, வியாதிஸ்தெல்லாம் சுகமாகறாங்க. அதுக்கு முன்னாடி பேதுரு ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு பெண் நீ இயேசுவோடு இருந்ததுனா சொன்ன உடனே ஓடி ஒளிஞ்சிட்டார் பேதுரு. இயேசுவை பேதுரு மறுதலிச்சார். ஆனா இப்ப தைரியமா பேதுரு சொல்றாரு, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர்னு சொல்றாரு. ஏன்னா நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வல்லம் வந்த பிறகு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. வியாதிஸ்தர்கள் நிறைய சுகமாக்குறாங்க. அதன்றி இயேசு செய்த அற்புதங்கள் தான் 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா சீடர்கள் சீடர்கள் எல்லாரும் நிறைய அற்புதங்கள் செய்யறாங்க. ஆனா சீடர்கள் அதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சாங்க, அதுக்கு குறைவான அற்புதம் செஞ்சாங்க. இப்ப இயேசு எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நிறைய கூடியிருந்த எத்தனை பேர் சீடர்கள் பிரசங்கம் பண்றாங்களோ எத்தனை சீடர்களும் அற்புதம் செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அற்புதத்தை நம்ம செய்ய வேண்டும் என்றால், அப்ப நமக்குள்ளே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஆவியானுடைய ஒத்தாசை பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானுடைய பலனை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கிட்டுட்டா ஒரு அற்புதம். அல்லேலூயா. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில அதே மாதிரி நீங்க வேலை செய்றீங்க, வீட்டு வேலை செய்றீங்க இல்லையா? அப்போ வெளியில போய் வேலை செய்றீங்க. அப்ப அந்த ஆவியானுடைய ஒத்தாசை நீங்க கேட்கணும். அவர்கள் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மென்மையான குரல்ல பேசுவார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டு ஒரே அந்நிய பாஷை பேசிட்டு ரபாமா சந்தா ரபா அப்படி பேசி நிப்பாட்டுறது கிடையாது. ஆண்டவர் வந்து உள்ளத்துல உணர்த்துவார். மகனே, இந்த வேலையை நீ செய், இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி, இந்த தொழிலை பார், இந்த வேலையை பார், இந்த காரியத்தை நீ செய், கடவுள் ஆவியானவர் மூலமா நம்மளோட பேசுவார். ஊழியத்திலே பேசுவாரு. உங்க உலக பிரகாரமா நீங்க செய்யக்கூட வேலை, படிப்பு காரியங்கள், நீ இங்க போ இங்க போகாதன்னு சொல்லி ஒரு சத்தம் உள்ள தொழிச்சுட்டே இருக்கும். அது யாரும் உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்து பேசிட்டு இருப்பார். அல்லேலூயா. அதுக்காக நீங்க ஆவியானவர் பேசுறது அப்படியே அதுக்குள்ளேயே நீங்க மாம்சிகமா இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆவியானவர் பேசும் பொழுது பைபிளோடு ஒத்திருக்க வேண்டும். அது விசேஷமாக வேதத்திலிருந்து அந்த ஆவியானவர் பேசினதுக்கு உண்மைதான் இருக்கிறதுக்கு வேதத்தில் ஒத்திருக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் ஒத்தில்லாத மனசுல ஏதாவது வார்த்தைகள் வரும். அதெல்லாம் நீங்க மனசு நம்ம ஆவி சேர்ந்து சுயரூபத்தில் பேசாது. அப்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆவியானவர் ஆண்டவர் பேசுறாருங்கிறது வந்து நம்ம பொய்யா சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றோம் சொல்லி அவங்கள அனுமதிச்சு நம்முடைய ஆவியோடு அனுமதிச்சு ஒரு சொல்லுவோம். ஒருத்தர் வியாதியா இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்க நீண்ட நாளா வியாதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு இதை சொல்லலாம். இப்போ அவருக்கு காசு நோயில் இருக்காருன்னா உங்களுக்கு காசு நோய் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அவரை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அது வந்து 100ல் ஒரு 40% அது அவர் பார்த்து அதை காரியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நம்முடைய ஆவியே அனுமதிக்கும். நம்முடைய ஆவியை சரியா சொல்லும். ஆனா அந்த ஆவி நம்ம ஆவி சொல்றது கேட்கக்கூடாது. நம்ம ஆவி நல்லதுன்னு சொல்லும், பொல்லாதுன்னு சொல்லும். என்ன அல்லேலூயா. நம்ம ஆவி நல்லதுன்னு சொல்லும். சிலரும் பார்க்க அடிச்சா பாரு, திரும்ப அடிக்கணும் நம்ம ஆவி. அதான் ஜென்ம ஆவி. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிய பரிசுத்த ஆவினாலே நம்ம என்ன செய்யணும்? மாற்றம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இதுதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் அசைவாடும் பொழுது நம்ம சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். உங்க தொழிலுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, தொழிலுக்காக நீங்க அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கணும். உங்களுக்காக நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் சபையிலே அவங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறீங்களா? அப்ப நீங்க ஆவியில் நிரம்பி ஆவியானவரே அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் சக்சஸ்ஃபுல் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே பாருங்க, இந்த சஸ்பென்ஸை நீங்க புரிந்துக்கணும். நிறைய போராடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு 5 வருஷமா ஒரு வியாதி உங்களை, ஒரு பிரச்சனை, வியாதி மட்டும் கிடையாது, ஒரு பிரச்சனை உங்களை போராடி துன்பப்படுத்திட்டே இருக்கும், அது குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு சில நிமிஷத்துல அதை மாற்ற முடியும் ஆண்டவரான ஆவியானவரான. அல்லேலூயா. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் சரியான முடிவெடுக்க முடியாம இருப்பீங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு சரியா அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதுதான் ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானுடைய செயல். 5 வருஷம் நீங்க போராடுவீங்க,
ஆனா ஒரே மாசத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அல்லேலூயா. 5 வருஷம் வேதனையோட இருப்பீங்க. நீங்க 5 வருஷமா வேலை செஞ்சு ஒரு 50,000 சேர்த்து வைப்பீங்க. ஆனா ஆவியானவருடைய துணை கொண்டு சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க 50 லட்சம் கூட சேர்த்து வச்சு ஒரு வீடே வாங்கிடுவீங்க. இதெல்லாம் நடக்குமா? வீடு உங்க குடியிருக்கிற வீடு கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதுவும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஆவியானவர் உள்ளத்துல சரீரத்துல தான் வாழ்வார் நினைக்காதீங்க. சரீரத்துல வாழ்வாரு. நீங்க சுகமா இருக்கிறத விருப்பப்படுவார். அந்த உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்துச்சுன்னா வீட்டுல ஜபம் நடத்துவீங்க. 4 பேர் வருவாங்க உங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு சோபா இருந்துச்சுன்னா ஒரு உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேட்பான். அல்லேலூயா. அதுவும் நீங்க கடவுளுக்கு கொடுத்தாருன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆவியானவருக்கு இது ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அதனாலதான் நீங்க செய்தி கேளுங்கன்னு சொல்றோம். நீங்க இங்க தூங்கிட்டு என்ன செய்தி பாஸ் சொல்ல போறாரு? உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, சாட்சியாயிரு, ஸ்தோத்திரம் பண்ணு, துதி, நல்லா ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தவன் அதையும் சொல்லுவார், பரிசுத்தமாயிரு, சாட்சியாயிரு, ஜெபம் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அதல்ல செய்திங்கிறது, அதல்ல. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. 3க்கு இறைப்படும். சர்ச்சு என்ன செய்யணும்? புல்பிட்ல இருந்து 3க்கு வழிகாட்டணும். அதான் சர்ச். அல்லேலூயா. அப்ப ஆவி மட்டும் இறைப்படனா உங்களுக்கு நீங்க அப்போ இது பூமியில இருக்க பாருங்க, மண்ணுக்கு ஆவி மட்டும் மேல இருக்கு இல்லையா? 3க்கும் சேர்ந்துதான் கர்த்தர் நமக்கு சிலுவையில இயேசு மரிச்சார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியை மாற்றுறதுக்கு தான் இயேசு சிலுவையில மரிச்சார். பரிசுத்தம் 1000 வருடம் இதே பூமியில தான் அரசாட்சி செய்ய போறாரு. நம்ம வேற பூமியில அரசாட்சி கிடையாது. நல்லா கவனமா கேளுங்க. இந்த பூமியில சாத்தான அவர் அடக்கி பாதாளத்துல 1000 வருஷம் கட்டி போட்டுவாரு. நிம்மதியா ஆண்டவருடைய பிள்ளைகள் பூமியில அரசாட்சி 1000 வருடம் இந்த பூமியில தான் நடக்க போறான். அதுக்கப்புறம் சாத்தான் விடுதலையாகி வந்து பெரிய யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த பூமி தீக்கரையாக்கப்படும். டோட்டல் அழிச்சு வேற பூமிக்கு அடுத்த புதிய வானம், புதிய பூமி சொல்றாங்க புதிய பாட்டுல கடைசி அது வரப்போகுது. அல்லேலூயா. சாத்தான் டோட்டலியா பாதாளத்துல நரகத்துல தள்ளப்பட்டுருவோம் கிரிக்கடல்ல பாருங்க. அதனால கர்த்தர் இந்த பூமியிலே கூட கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் இந்த பூமியை நேசிக்கிற, பூமியிலுள்ள பாவத்தை தான் வெறுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க அண்டர்ஸ்டாண்ட். பாவத்தை தேவன் வெறுக்கிறாரு, பாவியை வெறுக்கவில்லை. பாவியை நேசிக்கிறார். பாவம் செய்யறான் பாத்தீங்களா? அவனை கூட வெறுக்கலையா, பாவத்தை தான் வெறுக்கிறான். என்னைக்கு நான் பாவம் தெரியும் ஒரு ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்றாரு? வெறுக்கிறார். பாவிகளின் சிநேகிதன் சொன்னாங்களா இயேசுவர்? இவரோ பாவிகளின் சிநேகிதனா இருக்கிறார் இல்லையா? சொன்னாங்க. இவரோ வந்தாங்க பாவிகள் மத்தியில உட்கார்ந்து குடிச்ச என்ன திராட்சை ரசம் குடிச்சாரு. புது குடிக்கல, திராட்சை ரசம் தான். அப்புறம் என்ன செய்தாரு? அந்த காலத்துல இருந்த இல்லையா அப்பத்தை சாப்பிட்டார், மீனை சாப்பிட்டார். அல்லேலூயா, சூத்திரம். இவங்க ஏன்னா அவங்கள திருத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம பாவியை கேட்டு நான் ஓடி நீங்கிடக்கூடாது. ஆண்டவர் கிருபையில வரை ரட்சிக்கிற அவங்களுக்காக பாவம் செய்யும்போது அவர் துக்கப்படுறார். அவங்க நேசிக்கிறார். பாவத்தை விட்டு மனதையும் வரட்டும், என் மக வந்துருவா, நாளைக்கு வந்துடுவா, அடுத்த வாரம் வந்துடுவா அப்படி நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இதயத்தில் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, உண்டாக கடவுள் எனக்குள்ளே பரிசுத்தம் உண்டாக கடவுள், எனக்குள்ளே தேவனுடைய அன்பு உண்டாக கடவுள், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது சொல்லி நம்ம உண்டாக கடவுள் என்று சொல்லி நம்ம சிருஷ்டிக்கும். நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வராதவர்கள் அப்படியே அந்த அபிஷேகத்துக்காக உள்ளத்தில் நிரம்பி ஆவியானவரே என்மேல் ஆசீர்வாடுங்கப்பா, கிருபை ஊற்றுங்கப்பா, ஆவியானவருடைய பலன் எனக்கு தாங்கப்பா அப்படி நம்ம என்ன செய்ய ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, சூத்திரம். சில நேரம் உபவாசம் பண்ணி கூட ஒரு நேரம் ஆவியங்களை நிரம்பி வீட்டுக்கிறதுனால நல்லா ஃப்ரீயா விடுதலையோடு ஜெபிக்க 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 இந்த கட்டெல்லாம் இருந்த போகும். அல்லேலூயா. நல்லா துதிக்க துதிக்க ஆவியான உள்ள துதிக்க வைப்பார். துதிக்க 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 விடுதலை கிடைச்சு. சரி, ஸ்தோத்திரம். இதே நிறைய நேரம் ஆயிரும். நான் சொல்ல வேண்டிய கருத்து சொல்றேன். அப்ப ஆவிக்குரிய இப்ப ஆவிக்குரிய உலகத்திலே கூட ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது. அது வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்படுகிற காரியம். நம்ம சொல்லுங்க, இயேசு ஒரு அத்தி மரத்தை பார்த்து சலிச்சார், நீ வேரோடு
பட்டு போவாயாக சொன்னார். அது மறுநாள் பட்டு போயிடுச்சு. ஏன் அப்படி சரிச்சாரு? சொல்ற வார்த்தையில வல்லமை இருக்குது இல்லையா? அதுக்காக தான் அவர் சர்ச் காமிச்சார். உதாரணமா சர்ச் காமிச்சார். அப்ப நம்ம என்ன சொல்றோமோ, இப்ப எனக்கு படிப்பே வராது, எனக்கு புத்தியே வராது, எனக்கு ஒண்ணுமே புரியாது, இது புத்தகமே ஒண்ணு புரிய மாட்டேது, வசனமே ஒண்ணு புரிய மாட்டேது, இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாமலே போயிடும். நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்னோட பேசுவாரு, ஆண்டவர் வார்த்தை கிடைக்கும், நான் பயன்படுத்தி ஆண்டவரே என்னோட பேசுவாங்க, நம்பிக்கையோடு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் பிறர் ஆதாயம் பண்ணுவேன், பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், பிறரை கொண்டு வருவேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவீங்க. உங்களே ஆசீர்வதிக்கும். நான் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை ஜீவிக்க போறேன், போய் சேர வேண்டியதான் சீக்கிரத்துல அப்படின்னு ஜெயிக்க நாட்கள் அப்படின்னு பேர் இல்லையா? இன்னும் நான் 1000 பேருக்கு ஆசீர்வாதம், 1000 ஆத்துமக்களை நான் ஆதாயம் பண்ணுவேன், இன்னும் நான் நல்லா இருப்பேன், இன்னும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா விலவிலமான செயலை கூட நிமிர்ந்து நிற்கும். அவன் நான் சர்ச்சைக்கு வந்து என்ன செய்ய போறேன், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், வெளியில தான் தூங்க முடியல, தூங்கிக்கிறேன், நான் செய்தி கேட்டு என்ன ஆக போகுது, தூங்கிக்கிறேன், தூங்குறேன், இன்னும் அப்படியே போயிருங்க, தூங்குற மாதிரி செய்திய தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு அதை அப்படியே செய்யலாம் முயற்சி பண்ண வேண்டும். நீங்க முயற்சி பண்ணி அதை கிரியேட்ல கொண்டு வரும் பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உண்டாக கடவுது, சுகம் உண்டாக கடவுது, விடுதலை உண்டாக கடவுது. அதான் சொல்ற எபிரேயர் 11:2 சொல்றாரு, ஆவிக்குரிய உலகம் அதை பத்தி சொல்ற. தேவன் எப்படி படைச்சாருங்கிறத புதிய ஏற்பாடு எழுதி வச்சிருக்கிறவன் வாசிப்போம். எபிரேயர் 11:2 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அதனாலே ஒரு அச்சாட்சி பெற்றார், விசுவாசத்தினாலே உலகம் தேவனால் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று விதமாய் காணப்படுவது எல்லாம் தோன்றப்படுவதால் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாங்க, விசுவாசத்தினாலே கர்த்தர் உலகங்களை உண்டு பண்ணினார். தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து பெறப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் உலகத்தை அப்படியே உண்டு பண்றார். சூரியன் உண்டாக சூரியன் உண்டாக. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை கூட நம்ம சிருஷ்டிக்கிற ஒரு வல்லமை நிறைந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக கடவுள்னு சொல்றேன். சொல்லுங்க, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாக கடவுது, சந்தோஷம் உண்டாக கடவுது. மகிழ்ச்சினா செத்து பாவத்துல விழுந்துருங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இல்லையா? நாங்க சின்ன பிள்ளைகள சொல்லுவாங்க, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. அல்லேலூயா. சரி, இளம் இப்படியே வயசு நுகத்தை சுமந்தோம், உண்மைதான். நுகத்தை மட்டும் கிடையாது, ஜவுளி பட்டணத்தையும் சுமந்தோம். கிட்டத்தட்ட 70-80 ரூபா தூக்கி சுமந்து இங்க இருந்து கேரளா கொள்ளோம் அங்கங்க போய் சுமந்து வீட்டுக்கு சம்பாத்தி பண்ணி போட்டோம். சரி, வீட்டுனால அது ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல இல்லையா? அப்ப என்ன மகிழ்ச்சியா பாட்டு கூட சிலர் பாட முடியாது. என்ன இந்த பிரச்சனை இப்ப அந்த பிரச்சனை இப்படி. அல்லேலூயா. சரி, அப்பயா முடிஞ்சு இப்ப ஒரு நமக்கு எத்தனை வயசு ஆச்சு? எனக்கு 45 வயசு ஆச்சு. இப்பயா சந்தோஷமா சிரிப்பி பேச வேண்டாம் அப்பா. 7 வயசுல ஆச்சு. இப்ப யாரு என்ன செய்யணும்? கொஞ்சம் சந்தோஷமா பேச விடுங்கப்பா. உலகத்துல இருக்கிற போதுதான் கஷ்டப்பட்டு வந்தீங்க, இங்க வந்தமா கஷ்டப்படணும் இல்லையா? ஸ்தோத்திரம். சிலர் அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மா அப்பா குத்தி குத்தி வளர்த்து அப்படி பார்க்காத இப்படி பார்க்க கத்திடுவே கொலை பண்ணிடுவேன். சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, வீட்லயாவது வந்து அதை என்ன செய்ய பியூரோட பாருங்க. ஸ்தோத்திரம். அதாவது நல்ல வீட்டுல இருக்கிற நல்ல ஆசீர்வாதமா பாருங்க, பைபிள பாருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கதான் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இங்க உள்ள வந்து சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஃப்ரீடத்தை பாவத்துக்கு நேரம் தான் நம்ம நடத்தக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இப்ப வந்து என்ன செய்யணும்? நம்ம சிருஷ்டிக்கணும். எனக்குள் மகிழ்ச்சி, சமாதானம். உங்க வாழ்க்கை வெறுமையா தான் இருக்கும். நான் என்ன சந்தோஷமா இருந்தேன், என்ன வாழ போறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் வாழ்க்கை உங்க பிள்ளை
பிள்ளைகளையும் தியாகம் பண்ணுவீங்க, உங்க கணவரையும் தியாகம் பண்ணுவீங்க, உங்களையும் தியாகம் பண்ணுவீங்க. புரியுது உங்களுக்கு? நீங்க சொல்லணும், மகன் நான் இயேசுக்குள் சந்தோஷம். இப்ப நான் சந்தோஷமா உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? இந்த ஊழியத்துல நான் திருப்தி இல்லாம உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? போங்க பாஸ்டர் ஏசப்பா, நானே நொந்து போயிருக்கிறேன், உங்களுக்கு வேற சந்தோஷத்தை கொடுக்கவா? நான் பிரசங்கம் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லலாம்ல. நான் பதிலாவது கிறிஸ்துவ இந்த சந்தோஷமான வழிக்கு வாங்கன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. நான் ஒரு விடுதலை, நானே ஒரு துன்மார்க்கனா இயேசுவை மறுதலிக்கிறவங்க எப்படி உங்களை கொண்டு வர முடியும்? அப்ப முதலாவது உங்கள் பிசாசு ஒரு வஞ்சகமான வழியை நமக்கு கொண்டு வருவோம். என்னன்னா, உங்களை நீ துக்கமா இருந்துட்டு அப்படியே நைஸா ஒரு நேரம் வரும் பொழுது பிசாசே உங்க உள்ளத்துல பேசி பாவத்துல தள்ளிடுமா. இதுதான் கடவுள் காட்டின சமாதானம் ஜீவன் சொல்லி இப்படி சிலர் அப்படி போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தம் 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 சொல்லி சில பாவத்தில் வந்துடுவாங்க. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இறக்கம், அவருடைய கிருபையில வாழ்றேன், அவருடைய இறக்கத்துல வாழ்றேன், அவருடைய பிரசனத்துல வாழ்றேன் சொல்றவங்க அப்படியே பரிசுத்தமாவும் வாழ்ந்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால துக்கமா இருக்கேன் சொல்லி பாவத்துல போயிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. உங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டு சாப்பாடே உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப கடையில தான் தேடுவீங்க, ஒவ்வொரு கடையா தேடுவீங்க. அல்லேலூயா. நான் போனா கடையில சாப்பிடவே விருப்பம் ஆக மாட்டேன். இன்னைக்கா ஒரு நாள் வெளியூர் போனாலும் வயிற்றுக்கு சேர மாட்டேன். ஏன்னா வீட்டுல சிஸ்டருக்கு வச்சு கொடுக்குற மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு எதுவும் கிடையாது இல்லையா? காசு நமக்கு மிச்சமா இருக்கு. அவசரத்துக்கு சாப்பிட்டா உடம்பு கெடுதிதான். உண்மையா போதும், உண்மை இல்லையா? சோத்திரம். அப்ப என்ன, அதே போலதான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வேண்டும். நீங்க சொல்லக்கூடாது, கணவனை குறை சொல்லக்கூடாது. என் கணவரால் சந்தோஷம் விடுபட்டு போயிட்டு, மனைவியினால் பிள்ளைகளினால் சந்தோஷம் விடுபட்டு போயிட்டு, இப்படியே நொண்டிச்சாக்க சொல்லி 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 சாத்தாங்களை நொண்டி அடிக்க விட்டுருவான். நொண்டி அடிக்கிறேன். எது எக்கல் கெட்டு போனாலும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள் அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மனம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. அந்த சந்தோஷம் உங்களை பாதுகாக்கும். பாவம் செய்யாதபடி சந்தோஷம் பாதுகாக்கும். பரிசுத்தத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற அன்பு முக்கியம். அந்த அன்பினால் நம்மளை சந்தோஷம் வாழ வைக்கிறோம். பரிசுத்தம் இரண்டாவது தான், தேவ அன்பு தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமே நான் பரிசுத்தம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? முதல் உங்களை நீங்க சந்தோஷமா வைத்துக் கொள்ள பழகணும். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போனாலும் சரி, வீட்டு வேலை பார்த்தாலும் சரி, கூட்டினாலும் சரி, துக்கத்தோட கூட்டி நினைச்சிடுவோம். அந்நேரத்தை யாரா வர்றாங்க, நானே துக்கத்தோட கூட்டிட்டு நீ வேற சித்தி போட்டிருக்கியா எரிஞ்சு வருவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப எப்படிதான் நான் பயிர்காலத்து படிக்கும்போது ஒருத்தர் நண்பர் அப்படி கூட வளர்ப்பார். சாப்பிட்டு இருக்குன்னு வச்சுருவேன், டே நேரம் மீறாதா, அவன் எண்ணெயிலாம முகத்துல குறிச்சு எடுத்துருவான்டா அடிச்சிருவாங்க. இந்நேரத்துக்கு கொஞ்சம் சோறு கட்டுக்க கூடாது. நம்ம போய் அளவு சாப்பாடு போட்டோம்ல, திரும்ப வந்தது எண்ணெயிலாமே பொறிச்சு எடுத்துருவான் முகத்தை. சிலர் வந்து என்ன இருக்கா கழுவி இருக்கா பொறிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கூடாது இல்லையா? ஏன்? நல்ல நீங்க சுறுசுறுப்பா வேலை பாருங்க, ஆனா சந்தோஷம் வேலை பாருங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல ஆக்டிவிட்டிஸ்டா இருக்கிறீங்க, ஆனா ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ளான கிறிஸ்தவரா இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இதை கொண்டு வரணும். அப்ப நம்ம என்னென்ன பிரச்சனை, அப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷத்தை சிருஷ்டிக்கணும். சந்தோஷமாக எப்படி சிருஷ்டிக்கணும்? பாவ சிம்மாத்திற்கு சிருஷ்டிச்சிடக்கூடாது. நல்லா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜாய்ஃபுல்லா, ஏசப்பா நீ கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு நிரம்பட்டும், நீங்க உங்க அன்பை நான் தியானிக்கிறேன், உங்க அன்பை பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சந்தோஷமா நீங்க நல்லா குளிச்சு படி நீட்டா ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு வேகம் வாங்க. அதுல சர்ச்சில் ஒரு சந்தோஷம் பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை சந்தோஷமா பின்தொடர்ந்து
ஆவிக்குரிய ரீதியில் அவங்களை வளர்த்துக் கொள்கிறதுல சந்தோஷம். அல்லேலூயா. நிறைய உம்முடைய பரிபூரணத்தையா உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் சொல்றாரா? அல்லேலூயா. தாவீது சொல்றாரா? பெரிய ராஜா சொல்றார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு, நித்திய ஆனந்தம் உண்டு. இதெல்லாம் சொல்ற பெரிய தாவீது ராஜாவை காட்டணும் நம்ம பெரியாரா? அவரே எல்லாம் அனுபவிச்சு அவர் சொல்றார், அவர் சமூகம் தான் பேரின்பம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் என்ன படைத்தாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார். இந்த வெளிச்சம் உண்டாக கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப திடீர்னு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இந்த பூமி உருண்டை இருக்குது, என்ன செய்யறோம்? ஒரு சின்ன இது சாஞ்சி இருக்குது, எப்படி பாட்டணும்னு கேட்டா நேரா இப்படிதான் நிப்பாட்டணும்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள போன பல்பெரி ஒரு செகண்ட் டக்குன்னு பல்பெரி யோசனை பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு வெளிச்சம் டக்குன்னு அடிக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேறுகிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில ஒரு படிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப எனக்கு இங்கிலீஷ்ல தலைகீழ நின்றா வரவே வராது இங்கிலீஷ். ஆனா கணக்குல பாத்தீங்கன்னா 90 எடுப்பேன், 80 எடுப்பேன், 77 எடுப்பேன், குறைஞ்சது 70 மேல தான் இருப்பேன் கணக்குல. ஆனா இங்கிலீஷ் முரட்டு மனப்பாடம் இசுவர் வாசு கிரு தெர்ற குர்ரு அப்படின்னே இருக்கும். அப்படின்னா மனப்பாடம் பண்ணி எழுது அப்படியே. இப்பவே மண்ணு கட்டி படிப்பேன். அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் படிக்க படிக்கதான் ஆண்டவர் மனை இசுனா வாசுனா இத்த இப்படிதான் போடணும், இட்டு இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன அப்படின்னு இல்லையா? சுத்திரம் எங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கேட்டே நான் ஓடிட்டு இருக்கிறோம். அது நிகழ்காலத்தை எந்த சண்டை சேர்க்கிறது? அல்லேலூயா. சுத்திரம் அப்படியே நம்ம இருக்கு. ஆனா இப்ப என்ன செய்யப்படுகிறது? நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கல. படிச்சு தமிழ் மொழி படிச்சது இல்லையா? அப்புறம் கோயம்புத்தூர்ல போய் அங்க இங்கிலீஷ் வரணுங்கிறது இங்கிலீஷ் மொழியத்துல பைபிளை சேர்த்தாச்சு. அல்லேலூயா. எக்ஸாம் எழுத போனா 24 எழுத்து 26 எழுத்து எழுதி இருக்கிறது. இஸ் வாட் தட் ஃபார் கோயிங் மல்டிப்ளை அந்த படி அவர் இங்கிலீஷ் வார்த்தையை பாப்பாரு. இதை எங்கெங்கயோ திக் போட்டிருக்காங்க. எந்த அவர் நாள் பார்த்துட்டாரு. நீங்க எழுதிருக்கீங்க, இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அவன் ஒன்றும் சொல்லல, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளை நம்ம அப்படிதான் நமக்கு அது தெரியாது. தெரியாத என்ன செய்ய இருக்கிற என்னென்ன இங்கிலீஷ் பார்க்கறவங்க தெரியும். அல்லேலூயா. அதெல்லாம் போட்டு அடிச்சு எழுத வேண்டியது. அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச உடனே கணக்குலையாது, கணக்குல ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. இதை கூட்டினா எவ்வளவு மைனஸ் வரும், இப்ப இந்த மைனஸ் இங்க போடுறது, அது நமக்கு ஒரு வெளிச்சம். அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. அது கிடைச்ச நம்ம 70 100 கூட எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அதே போல தான் இந்த கர்த்தருடைய வெளிச்சம் வாழ்க்கையிலே நமக்கு. அல்லேலூயா. இப்ப வெளிச்சம்னா நம்ம என்ன செய்ய? ஆவிக்குரிய வெளிச்சத்தையே பிரசன்ட் பண்ணிட்டா நீங்க தூக்கி. ஆண்டவர் அது மட்டும் இல்ல, நம்முடைய சரீரத்திற்குரிய வெளிச்சத்தை நம் ஆண்டவர் தேடி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் என்ன செய்தாரு? ஒரு பூமியை படைச்சாரு. அப்படியே போங்கன்னு சொல்லி நடுப்பட ஏறு உண்டு பண்ணி 4 நதியை உண்டு பண்ணி அதில் தங்க விளைவிக்கிறதை உட்படுத்தி பழங்களை கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவை, நல்ல ஒரு வீடு தேவை, நல்ல ஒரு குடும்பம் தேவை, நல்ல பிள்ளைகள் தேவை, நல்ல ஒரு வேலை தேவை, நல்ல ஒரு சமுதாயம் தேவை. அல்லேலூயா. இதை செட்டப் பண்ணி தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சமுதாயத்தை சிருஷ்டிக்கிறார். இந்த கல்வி யார் கொடுத்தது? ஆண்டவர் தான். யூனிவர்சிட்டி யார் கொடுத்தது? படிப்பு ஆண்டவர் கொடுத்ததான். அவன் அங்க என்னன்னா செய்வான், வேற விக்கிரகத்தை வச்சு கூட கொடுவான். அதான். ஆனா படிப்பை கொடுத்தது கர்த்தர், கடவுள் தான். சமுதாயம் அரசியலை கொடுத்தது யாரு? அரசியல் அமைப்பை கொடுத்தது யாரு? ஒரு ராஜா இப்படி இருக்கணும், பைபிள் எழுதிட்டு அதை பார்த்தா வேர்ல்டு லெவல் அரசாங்கம் நிர்வாகம் பண்ணப்பட்டு வருது. கவர்மெண்ட் இப்படி இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் இதெல்லாம் சிருஷ்டிக்கிற நம்ம சோத்திரம் 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 ஆண்டவர் அலையிலே அலையிலாம் அப்படி இல்லை. இதெல்லாம் பைபிள் இருக்குது, அரசாங்க பைபிள் இருக்குது. தானியேல் நம்ம அரசாங்கத்துறையில இருந்தார்.
அல்லேலூயா. அவர் அந்த பாபிலோன் ராஜ்யம் என்ன, ரோம ராஜ்யம் என்ன, அடுத்து என்ன ராஜ்யங்கள் வரும், என்ன ஆளும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இப்படியே கஷ்டப்படனே ஆண்டவர் வைக்கல. நீங்க கொஞ்சம் வருமானத்திலே அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் ஆண்டவர் சித்தம் கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு வேதனையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கணும் கூட ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீங்க ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆண்டவர் உயர்த்தவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மனதில் உதிக்கும் பொழுது, ஒரு பிரகாசம் உதிக்கும் பொழுது அப்படியே நீங்க வாழ்க்கையை நிர்ணயமா. அதான் இன்னைக்கு அந்த வெளிச்சம் உண்டாகிறதுன்னா வெளிச்சம் உண்டாயிருக்கு. அதே போல எபேசியர் 1:17 பவுல் சொல்றாரு, உங்க கண்கள் பிரகாசமா இருக்க கடவுள் சொல்றார். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அதுல உங்கள் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று காட்டுகிறார். அல்லது எபேசியர் 1:17 சொல்லும்போது சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாம் நம்மை போதும்பா. முதல் சொல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும். அந்த ஞானங்கிறது ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க யாரை அறிந்து கொள்ளணும்? யாரை அறிந்து கொள்ளணும்? நீங்க தகப்பனை அறிந்து கொள்ளணும். உங்கள் தகப்பன் யார்? உங்கள் தகப்பன் எப்படிப்பட்டவர்? இப்ப சைனிட்டு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவா அப்படியே, எங்க அம்மாவா அப்படி. ஆனா எங்களுக்கு நல்ல நல்ல தகப்பன் இருக்காரு. அல்லேலூயா. அவர் தாராளமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சைனி நேற்று பலரசம் கேட்டாங்க. நிறைய வேலை செஞ்சு அந்த காங்கிரீட் தான் அவங்க போட்டு. ஆனா பலரசம் நேற்று வாங்கி கொடுக்க முடியல, நாளைக்கு வாங்கி கொடுத்தது. இல்லையா? ஸ்தோத்திரம். இல்லையா? எங்க அப்பா விளையாட போனா வெட்டி வந்து கூப்பிட்டு வருவார். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடியாது வந்து தைக்க வரப்போனா கூப்பிட்டு வருவார். இல்லையா? ஆனா நாங்க என்ன செய்வது, விளையாட நாங்க அனுமதி கொடுக்குறோம். இல்லையா? ஸ்தோத்திரம். சில விளையாட கூட போறோம், கொண்டு வரோம், விளையாடுக்கு ஷூ வாங்கி கொடுக்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா எங்களுக்கு வந்து செருப்பு வாங்குறதுக்கு கால் அமைக்க விடுவோம். எப்பா செருப்பு வாங்கி கொடுப்பா, இத்தனை காலத்துல ரொம்ப 4 ரூபா கொடுப்பாங்க. எப்பா நல்லா பார்த்தா இல்லை. சரி, ஸ்தோத்திரம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப அவங்க பார்க்கிற தகப்பன் வேற, நான் பார்த்த தகப்பன் வேற, இவங்களுக்கு நான் தகப்பனா இருக்க வேண்டிய நிலம் வேற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலம் மாதிரி இந்த காலம் நடத்த முடியுமா? நான் ஒரு நான் பாஸ்டா இருக்கிறேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைகள் மேல அன்பு காட்டணும். அல்லேலூயா. அப்ப நான் ஒரு அன்புள்ள தகப்பனா இருந்தா ஆகணும். அல்லேலூயா. கூட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும், எனக்கு பல தேவைகள் இருந்தாலும், என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நான் ஒரு 100க்கு ஒரு 40% செய்யும். உண்மைதானே? இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப அப்படின்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பரம தகப்பன் எப்படி? அவர் 100க்கு 100 நமக்கு நல்லதே செய்கிறவர். கையை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம பரம தகப்பன் நமக்கு நன்மையே செய்கிறவர், நமக்கு நல்லதையே நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம தகப்பன் மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்த நாட்கள்ல விளையாட போக முடியாது. கிரிக்கெட் விளையாடா அடுத்த நாள் சாப்பாடே கிடையாது, வீட்டுக்கு விட மாட்டாங்க. 2 நாள் சுத்தி வர போயிட்டு. அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? விளையாட போவோம், ஷூ வாங்கி தரோம், ட்ரெஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி எல்லா பிள்ளையும் அனுப்ப வேண்டாம், சொல்றேன், ஏன் சாட்சி சொல்றேன். அல்லேலூயா. அப்ப இப்ப ஜோசப் ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி கொடுக்க தான் செய்யணும் இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் படுத்துறோம். நான் இப்ப நாட்டு வா, உனக்கு வேணுமா தரோம் அப்படின்னு. அல்லேலூயா. அதே மாதிரி கீபோர்டு 25,000 ரூபாய்க்கு ஆண்டவர்கள் இப்படினாலும் வாங்கி வச்சாச்சு. அல்லேலூயா. இப்ப நாங்க ஊசி கத்தினா சிமிட்டு சாக்குதான், சாக்கு தூசி தான் இல்லையா? ஆனா நான் தச்சது அப்படி எங்க. ஆனா எனக்கு பரம தகப்பன் என்ன கொடுத்துருக்காரு? நல்லா பேண்ட் சட்டை உடுத்தி மைக்கை கொடுத்து கேமரா வச்சு உங்களெல்லாம் கீழே குறை வச்சு மேல நிக்க வச்சு பேசுறதுக்கு. சரி, எங்க அப்பா ஆவிக்குரிய தகப்பன் எப்படி? அல்லேலூயா.
அப்ப நம்முடைய அப்பாவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய அப்பா ஒரு கொடூரமான அப்பா அல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிக்காத ஒரு தகப்பன் அல்ல. நம்மை காட்டிலும் பொல்லாதவர்களாக நானே, பொல்லாதவர்களாக நீங்களே, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு நல்லது செய்யும் பொழுது அப்பா, உங்க பிதாவாகிய தகப்பன் எவ்வளவு நல்ல உள்ளம், அதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் சொல்ற. அல்லேலூயா. நீங்க வந்து தூக்கி தூக்கி வளைஞ்சிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் சர்ச்சுக்கு 10 வருஷம் வர்றேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா நீங்க அதோட துக்கமான காரியம் எதுவுமே கிடையாது. சர்ச்சுக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், என் வாழ்க்கையை உயர்த்துகிறதுக்கு என்ன பேசுறார், அதுதான் உங்க வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. வீட்டுக்கு மதியானம் போனா சாப்பாடு இல்லை, ஆனா ஆவிக்குரிய வார்த்தை மட்டும் நல்லா கிடைக்குதுன்னா அது உங்க காலில் ஏறாது, வீட்டுல போய் வேதனை பண்ணுவீங்க. அல்லேலூயா. ஏசப்பா பிரசங்கம் பண்ணி முடிச்சாரு, சுட சுட மீன் கொடுத்தாரு, சுட சுட அப்பம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஒரு நாள் நம்ம பசியா இருக்கலாம், அடுத்த நாள் பசியா இருக்கலாமா? ஆண்டவர் அப்படி விட மாட்டார். நல்ல நமக்கு உடை கொடுத்திருக்கிறவர், நல்ல உடையை கொடுத்திருக்கிறவர். ஆட்டு புஸ்தகங்களை பாருங்கள், சாலமோன் கூட கொடுத்துனதுல இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் இப்படி கொடுத்தா அப்படி கொடுத்து அந்த நன்றாய் கொடுத்துக்கிறவர், நல்ல ஒரு வீட்டை உங்களுக்கு தருகிறவர். அல்லேலூயா. நல்ல படிப்பை உங்களுக்கு தருகிறவர். அல்லேலூயா. நல்ல ஞானத்தை தருகிறவர். உங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்றதுக்கு அவரை கூட யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம். உலகத்திலே பெஸ்டான கணவனை கண்டுபிடிச்சு கல்யாணம் முடிச்சாலும், பெஸ்டான மனைவியை கல்யாணம் முடிச்சாலும், பெஸ்டான பிள்ளையை பெற்றாலும் அவங்களை காட்டின ஏசப்பா தான் 1000 மடங்கு உங்களுக்கு சந்தோஷம் தருவார். கையை தட்டி ஆடுறாங்க. அப்ப அவரிடத்தில் நீங்க எப்படி, அதான் அவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் போல் சொல்றாரு. அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக நான் மன்றாடுகிறேன். எங்களுடைய விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த ஞானம், பிதாவை அறிந்து கொள்ளுகிற ஞானம், அதான் சொல்ற ஞானத்தையும், அடுத்து என்ன சொல்றாரு, தெளிவையும். ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வேணும். உங்க அப்பா பத்தி ஒருத்தருக்கு குறை சொல்லிட்டு போனா நம்ம கேட்க கூடாது. இப்ப சாணிட்டு வந்து உங்க அம்மா அப்படி உங்க அப்பா படுத்தீங்கன்னா கேட்குமா? வாடா, எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது, எங்க அம்மா பத்தி, எங்க அம்மா வந்தாலும் நல்லவங்க தான், நல்லதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே போல ஜோசம் சொல்லுவாங்க, எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு தெளிவு ஏற்படணும். அப்பாவை குறித்து, தகப்பனை குறித்து ஒரு தெளிவு ஏற்படும். அல்லேலூயா. என் தகப்பன், என் ஆண்டவர் எனக்கு தகப்பன், ஆண்டவர் எனக்கு நல்ல பிதா. அல்லேலூயா. அவர் எனக்கு நல்லதான் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிடிச்சதை ரொம்ப நேசித்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே சொல்லி, என் வாழ்க்கைக்கு இது இருந்துச்சா நான் ஜம்முன்னு உயர்ந்தேன் சப்பா அப்படி. ஆனா சிலர் கொடுக்க மாட்டார், சிலரும் கொடுப்பார், சிலர் கொடுக்க மாட்டார். கொடுக்கட்டாலும் சந்தோஷமா அவர் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே சொல்லி போயிடும். அல்லேலூயா. ஒரு கரங்களுக்கு அல்லேலூயா. அப்ப நம்ம ஏசப்பாட்ட, அதான் தகப்பனிடத்திலே இந்த அவரை அறிந்து கொள்ளணும். இது அவருக்கு பிரியம் இல்லைன்னா உங்களுக்கு கெடுதி வராதா இருந்தா தான் அவர் மறுப்பார். புரியுது உங்களுக்கு? அப்ப நீங்க அந்த தெளிவோடு நடக்கணும். என் ஆண்டவர் இப்படி, சாத்தா வந்து சொல்லுவான், உங்களோட அப்பா இப்படி, ஏசு இப்படி நடந்தது, இவனை ஜோம் பண்ண வச்சே சாகடிச்சிடுவாங்கப்பா. ஜெபம் கொடுத்து போனா ஜோம் பண்ண வச்சே சாகடிச்சிடுவாங்க, அறுப்பே கொண்டுருவாங்க. வீட்டில் நீ எப்படி ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஜெபம் கூட அப்படி அறுக்கலாம் கிடையாது. இப்ப எல்லாம் எப்பயோ இவ்வளோ மாறிடுச்சு. ஜெபம் பண்ணா இப்ப அறுவலாம் கிடையாது. சின்ன ஜெபம், அந்த காலத்தான் ஜோத்தத்தை 1000 தடவை சொல்லி ஆண்டவரே இந்த கஷ்டத்தை தீர்மையான்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவர்கிட்ட அப்படின்னா ஒரு தடவை சொன்னாலும் ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆண்டவர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 100 மணி நேரம் என்ன, ஒரு மனம் இல்லாம ஸ்தோத்திரம் பண்ண கற்று, ஒரு மனதோடு கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இடத்துல இப்படி நல்ல அவர் நன்றாய் புரிந்து கொள்கிற அந்த வெளிச்சம் என்ன எனக்குள் உண்டாக கடவுள். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, என் பிதாவாகிய ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும்